வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். கோடிக்கணக்கான விசித்திரமான உயிரினம் நிறைஞ்சது தான் இந்த உலகம். அதுல ஒண்ணுதான் பர்பிள் ஃப்ராக். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தவளை ஷேப்ல இருக்கிற ஒரு பலூன் முழுக்க காத்தடிச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த பிங்க் தவளை இருக்கும். நல்லா வீங்கின உடம்பு, அப்புறம் குட்டி குட்டியா கை கால்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூஞ்சில வாய் இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு குட்டியா பன்றி மாதிரி வாய். இதுதான் இதோட அமைப்பு. கேட்கும் போதே கோக்குமாக்கா இருக்குல்ல. இந்தியால தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த தவளையை நம்ம பார்க்க முடியும். அதுவும் வருஷம் முழுக்க பார்க்க முடியாது, எப்பயாவது தான் சீசனுக்கு வெளியில வரும். அதனால இதை பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். பார்க்கவே வேண்டாம், நீ உள்ளே இரு. 2003 வரைக்கும் இப்படி ஒரு பீஸ் இருக்கிறது இந்த வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. அப்பதான் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற காட்டுப்பகுதியில் பிஜு அப்படின்றவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப பார்த்தா ஏதோ வழவழப்பான பாறை நவுந்து போற மாதிரி இருந்திருக்கு. என்னடா அது இப்படி ஓடுது அப்படின்னு பார்த்தவர் ஷாக் ஆயிட்டாரு. இப்படி ஒரு தவளையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. இந்த தவளை உடம்பு முழுக்க பாத்தீங்கன்னா ஷேவ் பண்ண மீன் மாதிரி பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்ல, இதோட உடம்பு கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்பிள் கலரும் கிரே கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நல்லா வளர்ந்த தவளை 7 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. இந்த தவளைக்கு முன்னங்காலை விட பின்னங்கால் சின்னதா இருக்கிறதுனால மற்ற தவளைங்க மாதிரி ஈஸியா தாவ முடியாது. தாவிட்டாலும் கால்கள் குட்டியா இருக்கிறதுனால இந்த தவளையால ரொம்ப தூரம் ஓடவோ நடக்கவோ இல்ல வேகமா போறதுக்கோ முடியாது. அதனால முன்னங்காலை வச்சு தரையில குழி நோண்டி மண்ணுக்குள்ள போய் செட்டில் ஆயிக்கும். எதுவா இருந்தாலும் அந்த ஏரியா விட்டு நகராது. யூ சோம்பேறி ஃப்ராக். பருவமழை பெய்கிற 2 மாசத்துக்கு மட்டும்தான் இந்த தவளைகள் இனப்பெருக்கத்துக்காக வெளியில வரும். அதுலயும் ஆண் தவளைகள் தன்னோட தொலைன்னு இருக்கிற பெரிய உடம்பை காட்டி பெண் தவளைகளை மயக்கும். வித்தியாசமான சத்தம்லாம் எழுப்பும். பாத்துங்க என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியதா இருக்கு. வேகமா ஓடி ஆடி இதால வேட்டையாட முடியாது. அதனால மண்ணுக்கடியில மறைஞ்சிருக்கிற சின்ன சின்ன பூச்சி, அப்புறம் புழுக்கள், எறும்புகள் இதையெல்லாம் அந்த சைடு வரும்போது சென்ஸ் பண்ணி அழகா பிடிச்சி சாப்பிட்டுக்கும். ஓ, உட்கார்ந்த இடத்துல இருந்தே சோறு. ராஜ வாழ்க்கை தான். ஆண் தவளைகள் சீக்கிரமாவே இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆயிடும். ஆனா பெண் தவளைகள் இனப்பெருக்கத்துக்கு ரெடியாக ரொம்ப லேட் ஆகும். இதனாலேயே இந்த இனத்துல இருக்கிற நிறைய ஆண் தவளைகள் பேச்சுலராகவே இருந்து செத்து போயிடுது. இந்த இனம் வளராம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆண் பாவம். இனப்பெருக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண் தவளைகள் குட்டை உட்பட ஈரப்பதமான ஏரியால குழி நோண்டி அதுக்குள்ளதான் முட்டை போடும். அதுவும் 300 இருந்து 3000 முட்டைகள் வரைக்கும் போடும். அதுல பெரும்பாலான முட்டைகள் பிழைக்கிறது கஷ்டம். இந்த தவளைங்களை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இது அதிக அளவுல கண்ணில் படுறதில்லை அப்படிங்கிறதுனால அந்த முயற்சிகள்லாம் வீணா போகுது. இருந்தாலும் இன்னும் எத்தனை தவளைங்க உயிரோட இருக்கு அப்படிங்கிற சென்செக்ஸ் விவரத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. செய்யுங்க. இது வரைக்கும் நடத்தின ஆராய்ச்சியில மொத்தமா 135 தவளைகள் இருக்கிறதா கணக்கெடுத்திருக்காங்க. இது அழிஞ்சுக்கிட்டு வர்றதுனால இந்த விலங்கு பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலில் சேர்த்திருக்காங்க. இப்ப அந்த லிஸ்டும் குறைஞ்சிருக்கும். பார்த்து செய்யுங்க. காடுகள் அழியறதுனாலையும் மனுஷங்களோட நடமாட்டம் காட்டுல அதிகமா இருக்கிறதுனாலையும் இந்த தவளைகள் அழிஞ்சுக்கிட்டு வர்றதா சர்வதேச இயற்கை பாதுகாப்பு அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால இதை ரெட் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. இதனால இதை கொல்றதோ இல்ல வீட்டுல செல்லப்பிராணியோ வளர்க்கறதோ தடை செய்யப்பட்டிருக்கு. நாங்க ஏன் இதை வீட்டுல வச்சு வளர்க்க போறோம்? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.